இன்றைய தினம் இந்த பகுதியிலே விசைத்தறிகள் நிறைந்த பகுதி, நூற்பாலைகள் நிறைந்த பகுதி, பனியன் தொழில் நிறைந்த பகுதி, இப்படி தொழில் நிறைந்த பகுதியிலே கடுமையான மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் படுபாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செவனன் காதல சங்குவது போல இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது. இந்த கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் தொழில் நலமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆட்சியின் மூலமாக நலிவடைந்து கொண்டு சூழ்நிலையை பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனியாவது இந்த அரசு திருந்திக் கொண்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் இதை பார்த்து நான் நிறுவனங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பரிசீலித்து அதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திருப்பூர் என்று சொன்னாலே அந்நிய செலவாணியை ஈர்க்கின்ற ஒரு நகரம். அந்நிய செலவாணி ஈட்டி தரும் திருப்பூர் நகரம். அந்த திருப்பூர் மாநகரத்திற்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இதுதான் இன்றைய நிலை. இன்னைக்கு விலைவாசி 40% உயர்ந்து விட்டது. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைய முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். 11 நாட்கள் தங்கி இருந்தார். அந்த 11 நாட்களில் தொழில் முதலீட்டு ஈர்ப்போம் என்று செய்தி வெளியிட்டார்கள். அந்த 3 நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக ஊடகத்தின் வாயிலாக செய்தி. அந்த 3 நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம். ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம், ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம். மூன்று நிறுவனம், ஒன்று எடிபான். 2013 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் சென்னை, திருச்சியில் இருக்குது. 540 கோடி. இரண்டாவது ஹைபாக் லைட் 2003 தூத்துக்குடியில 2500 கோடியில அந்த திட்டத்தை துவங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரோகா 2017 அந்த நிறுவனம் இருக்குது, விஸ்தரிப்பு செய்வதாக அந்த நிறுவனம் பெருந்துறையில இருக்கின்ற நிறுவனம் 400 கோடி. இது மூலம் 3மே தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் திரு ஸ்டாலின் சென்னையில தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். ஆனா இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் ஸ்பெயினுக்கு சென்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய தலைவர் தான் திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று நினைத்திருந்தால், இந்த 3 நிறுவனமும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே இவர்கள் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். அதற்கு மாறாக நீங்கள் ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு முடங்கி விட்டது. தாலிக்கு தங்கம் முடங்கி போச்சு, கொடுக்கிறாங்களா? இதுதான் திமுகவுடைய சாதனை. நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மடிக்கணி 52,31,1000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம்.
2 லட்சம் இல்லைங்க, 52,31,000 மாணவ மாணவிகளுக்கு அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணியை 7,322 கோடி ரூபாய் செலவு செய்து நம்முடைய மாணவ செல்வமுடைய நிலையை உயர்த்த என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் முடக்கிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் சேரும். அதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 6,000 12,000, 12,000 18,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். அதுல மட்டும் 27.79 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயனடைந்தார்கள். இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. அதே போல 16.17 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் ஈண்டெடுத்த அந்த குழந்தைகளுக்கு அம்மா குழந்தைகள் நல பெட்டகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பார்த்து திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். அதேபோல கோயம்புத்தூரிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புயல் வந்தால் வறட்சி வந்தாலும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பல ஆண்டு காலமா ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது. முழுக்க விவசாயிகளுடைய குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக ஏரி குளம் குட்டை அனைத்தும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையின் மூலமாக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கியதும் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செய்ததும் அதிமுக அரசு. தென்னை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மத்திய அரசிடம் குரல் கொடுத்து அவர்களுக்கு நியாயமான விலையை பெற்று தந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் தென்னை விவசாயிகள் கோரிக்கை நீராபானம் தயாரிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாய பொதுமக்கள் தென்னை விவசாயிகள் கடுமையான விலை வீழ்ச்சியை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீழ்ச்சியிலிருந்து மீளவர் என்பதற்காக ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு கனியோடு பரிசீலித்து அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்டிக் கொள்ள என்பதற்காக விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.